மாசமானதுலேருந்து ஒரே வாந்தி, தண்ணி கூட குடிக்க பிடிக்கல, குடித்தாலும் அதுவும் வாந்தியாக வந்துடுது. உங்களுக்கு வாந்திலாம் இல்லையான்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நிறைய வருது. 3 மாதம் எனக்கு நிறைய வாந்தி எடுத்து பாடி டீஹைட்ரேட் ஆகி நடக்கக்கூட முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு பிளான் டயட் தான், சாம்பார் சாதம், தயிர் சாதம், காரம் இல்லாத கூட்டு பொரியல் அந்த மாதிரி, அதுவும் ட்ரிப்ஸ் போட்டு உடம்ப கொஞ்சம் தேத்தி அப்புறம் தான் அப்படியே எனக்கு சாலிட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மசிச்சு தயிர் சாதம், அரை இட்லி, ஒரு இட்லி, அப்புறம் 2 இட்லி, அப்புறம் டயட்டிஷியன் கொடுத்த டயட் ஃபுட்டு, டாக்டர் சொன்ன அட்வைசஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். அப்பயும் முடியல, அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். ஏன் அந்த மாதிரி டவுனான டைம் இதெல்லாம் நான் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னா, குழந்தை பெற்றுக்கணும்னு பிளான் பண்ணுறவங்க, மாசமாக இருக்கவங்கெல்லாம் பார்த்து பேனிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ கஷ்டமோ நஷ்டமோ அதெல்லாம் தாங்கி நம்ம உடம்பு குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு தான் பயாலஜிக்கலாக கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு அக்செப்டன்ஸ்க்கு வந்துட்டு நான் அம்மா வீட்டிலேருந்து ஊறி தேறி வந்துட்டேன். இங்கே இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இருங்க.